ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டெய்லியும் 10 யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, நீ ஏன் சிரிக்கிறாய்? நம்ம கேட்பலாங்க, நீ ஏன் சிரிக்கிற? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா, why are you laughing? why are you laughing? laughingனா சிரிக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன், நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நம்ம சொல்லலாங்க அப்பப்போ, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I got a little busy. I got a little busy. நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் முயற்சி பண்ணு. நம்ம சொல்லலாங்க எதனா ஒன்று தோத்துட்டா அந்த மாதிரிலாம், நீ திரும்பவும் முயற்சி பண்ணு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா, try again. try again. நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது. நம்ம அப்பப்போ கேட்பலாங்க, வேறு ஏதாவது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்லுங்களேன், வேறு ஒன்றுமே இல்லை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். nothing else. nothing else. நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடையது. நம்ம சொல்லலாங்க, இது என்னுடையது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இட்ஸ் மைன். இட்ஸ் மைன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியும். நம்ம சொல்லலாங்க, இது எனக்கு தெரியும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ நோ. ஐ நோ. நோ அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு தெரியாது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் ஒன், உண்மையாகவா. நம்ம கேட்பலாங்க எதனா ஆயிடுச்சுன்னா, உண்மையாவா. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ரியலி. ரியலி. ரியலி அப்படின்னா உண்மையாக. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நம்ம கேட்பலாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லாம்? a few days ago. a few days ago. நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.